புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பேரிச்சம்பழம் தானம் கொடுப்பது நல்லது. பேரிச்சம்பழம் தானம் கொடுப்பது நல்லது. இல்ல பேரிச்சம்பழத்தால் ஆன உணவுகள் தானம் கொடுப்பது நல்லது. ஆறுபடை முருகனை வழிபாடு செய்வது நல்லது. எந்த கோவிலுக்கு சென்றாலும் அத்தி மரம் நட்டு வளர்ப்பது நல்லது. அத்தி மர செடி நட்டு வளர்ப்பது நல்லது. அப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், உத்திராடம், கிருத்திகை. இந்த நட்சத்திரம் சாதகமாக செயல்படும். அதாவது பொதுவாக புனர்பூச நட்சத்திரத்திற்கு சூரிய பகவான் சாதகமாக செயல்படுவார். இப்ப புலி சாதம் தானம் கொடுக்கிறது, புளியோதரை தானம் கொடுக்கிறது, மாதுளம் பழம் தானம் கொடுக்கிறது, பச்சை பயிரால் ஆன பொருட்கள் தானம் கொடுக்கிறது, ஐயப்பன் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. அன்னதான பிரபு என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் வழிபாடு செய்வது நல்லது. இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவர்கள் அன்னதானம் செய்வது நல்லது. கொழுக்கட்டை தானம் கொடுக்கிறது, அவுள் பொறி தானம் கொடுக்கிறது, பலாப்பழம் தானம் கொடுக்கிறது நல்லது. எந்த கோவிலுக்கு சென்றாலும் அர்ச்சகர்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுப்பது நல்லது. இப்ப புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ராமர் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. மாதுளம் பழம் தானமா கொடுக்கலாம். இல்ல கோவில்ல மாதுளம் பழத்தால் அபிஷேகம் பண்ணலாம். இல்ல எந்த கோவிலுக்கு சென்றாலும் அரளி செடி நட்டு வளர்க்கலாம், மாதுளம் செடி நட்டு வளர்க்கலாம். அதாவது விநாயகர் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே விநாயகர் வழிபாடு செய்தால் அனைத்து தடைகளும் நீங்கும். இப்போ ஒரு வேலைக்கு போகும் பொழுது விநாயகர் வழிபாடு செய்தால் போற வேலை நல்லபடியாக நடக்கும். அப்ப எந்த ஒரு செயலுக்கு சென்றாலும் முதல்ல விநாயகர் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம்.